ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த 6 நாட்கள் முடிவில் நம்மளோட பைசன் திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து பெரியரும் பெருமாள், மாமன்னன், கர்ணன் அப்படின்ற திரைப்படங்களை வந்து இயக்கி ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தவர் தான் நம்மளோட மாரி செல்வராஜ். ஸோ இப்போதைக்கு வந்து தமிழ் சினிமாவோட ஜீரோ ஃப்ளாப் டைரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வெற்றிமாறன் கருத்து மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் இயக்கிய எல்லா திரைப்படமும் பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ அந்த அவரோட இயக்கத்தில் நம்ம துருவ் விக்ரமை வச்சு வந்து பைசன் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ போன வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றுச்சுங்க. ஸோ தமிழகத்தை சேர்ந்த கபடி வீரரான மனத்தி கணேசன் அவரோட வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் அந்த ஒரு விஷயமாக தான் வந்து படம் வந்து படமாக்கப்பட்டுச்சு. இப்போ வந்து சாதியை வந்து அவங்க ஊரில் வந்து என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்க, ஸோ அந்த கணேசன் கபடி வீரர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த திரைப்படத்தில் நல்லா சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமான அரசியலும் வந்து இந்த திரைப்படத்தில் பேசப்பட்டிருந்துச்சு. ஸோ தமிழில் மட்டும் வெளியான இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 நாட்கள் முடியல 40 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வருகிற 24ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்துட்டு இந்த திரைப்படம் வந்து தெலுங்கில் வந்து வெளியாக போகுது அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அஃபிஷியல் டேட்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தெலுங்குலேயும் வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து வசூலில் நல்ல ஒரு வேட்டையாடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.